ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மலேசியா ட்ராவல் சீரிஸ் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது அதோட கண்டினியூஷன் vlog தான். ஸோ பார்ட் 2 vlogல என்னெல்லாம் பண்ணோன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த மாலில் நல்ல லஞ்சு சாப்பிட்டுட்டு கிட்ஸ் ப்ளே ஏரியா பார்த்தோன்னா பசங்க இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. சரின்ட்டு அதான் நிறைய கேம்ஸ்லாம் இருந்து சரி குட்டீஸை விளையாட வைக்கலான்னு தான் கொஞ்சம் போயிருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா குட்டீஸ்க்கு பிடிச்ச மாதிரி ஜுராசிக் ரிசர்ச் சென்டர்லாம் வச்சு அதுக்குள்ளே ஃபுல்லாக வெரைட்டிஸ் ஆஃப் டைனோசர்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. டைனோசர்ஸை பார்த்தா போதும் நம்ம குட்டீஸோட காலை ஆட்டோமேட்டிக்காக அதுக்குள்ளே போயிடுச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க. உள்ளே போகிறதுக்குலாம் தனித்தனி அமௌண்ட் அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. பட் வெளியவே அது சவுண்டு கொடுத்துட்டு அதை பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை அப்படியே சும்மா சுற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் கேம்ஸ் நிறையவே இருந்துச்சுங்க. நம்ம ரிங்கெட்ஸை கொடுத்தோம்னா அவங்க அதை காயின்ஸாக தராங்க. அந்த காயின்ஸை போட்டு அந்த டைம் லிமிட்குள்ளே நம்ம அந்த கேமை ப்ளே பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இருந்துச்சு. நிறைய கலர்ஃபுல்லாக வெரைட்டிஸாக வச்சுருந்தாங்க. என் பையன் எல்லாத்துலேயும் சும்மா ஏறி உட்காந்துட்டு எதையாச்சும் ஒன்று சொல்லுடா காயின்ஸ் மாற்றி தரோன்னு சொன்ன பிறகு டிராகன் ராட்ன மாதிரி சுற்றணும்னு சொன்னான். ஸோ காயின்ஸை மாற்றிட்டு வந்து அவன் ஆசைக்காக அதில் கொஞ்ச நேரம் சுற்ற வச்சோம். நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. கோ கார்ட்டிங்லாம் கூட இருந்தது. ஸோ ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் சுற்றுதுங்க. ஸ்லோவாக தாங்க சுற்றுச்சு. கிட்ஸு வர அப்படியே ஏற்றுறாங்க. ஒருத்தர் இருந்தால் கூட ஏற்றிடுறாங்க. நம்ம க்யூலெலாம் நிற்கணும்னு தேவையில்லை. அதே மாதிரி ஒவ்வொரு கிட்ஸ் ஆசைப்பட்டதை ஒவ்வொன்றதை நிறைவேற்றிட்டோம். எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். திருப்பி அந்த கொண்டோலாஸை பிடிச்சி ஒரு சைனீஸ் டெம்பிள் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அதுக்கு தான் போகிறோம். நம்ம அந்த ஸ்டாப்பில் நிற்கும் போது நம்ம இறங்கிடணும். கொஞ்சம் இந்த இறங்குறது ஏறுறது தான் பயமாக இருக்குது. மித்தபடி ஓகே, ஆள்லாம் இருக்காங்க, நமக்கு ஒன்றும் பயம் இல்லை. அப்படியே பார்க்குறதுக்கு ஃபுல்லாக பனிமூட்டமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுங்க. நம்ம அந்த ஸ்டேஷனில் இறங்கிட்டு எஸ்கலேட்டர் மூலமாக கீழே இறங்கி பார்க்கணும். நமக்கு மேப்லாம் வச்சுருக்காங்க. அப்படியே இறங்கி சுற்றி பார்த்துட்டு நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். அந்த கேவ் டெம்பிள் தெரிகிற மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய பேர் கூட வந்திருந்தாங்க. அந்த வியூ அண்ட் சீனரி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி குளுமையாக இருந்த மாதிரி இருந்துச்சு அந்த இடம். கேவ் டெம்பிளுக்கு உள்ளெல்லாம் நாங்கள் யாருமே போகல. ஜஸ்ட் நாங்கள் மேலேயே இருந்து பார்த்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஏற ஆரம்பிச்சிட்டோம். நல்ல வேலை எஸ்கலேட்டர் இருந்ததுனால எங்களுக்கு அவ்வளோவா கஷ்டம் தெரியல. ஒரு 10 எஸ்கலேட்டர் 10-12 கிட்ட வந்திருக்கோம் நினைக்கிறேன். ஆனால் குட்டீஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போனதுக்கு ஸ்டெப்ஸ் இருந்திருந்தா எங்களால் கண்டிப்பாக ஏறி இறங்கியிருக்க முடியாது. எஸ்கலேட்டர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெனாரா டவர்ஸ் தான் பார்க்க போயிருந்தோம். அது ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்கிறதுனால நான் அது எதுவுமே வீடியோஸ் எடுக்கலை. அதோட ஃபோட்டோஸ் மட்டும் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன், பாருங்கள். மெனாரா டவர்ஸ்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எங்கே வந்தோம்னா பெட்ரோனாஸ் ட்வின் டவர்ஸ்க்கு தான் வந்திருந்தோம். இது நைட்டு பார்க்குறதுக்கு ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அந்த சூர்யா கேஎல்சிசி மாலில் வந்து சரவண பவன் இருக்குங்க. காஃபி டீ எல்லாம் குடிச்சிட்டு கொஞ்சம் சேட்லாம் சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் இந்த லைட் ஷோ பார்க்கறதுக்காக தான் வந்திருந்தோம். ஒரு 7:40-7:45 கிட்ட வந்திருந்தோம். சூப்பராக இருந்தது இந்த லைட் ஷோ பார்க்கறதுக்கு. நாங்கள் ரம்ஜான் டைம் போயிருந்ததுனால ஃபுல்லாக டெக்கரேஷனுங்க. ஈது டெக்கரேஷனாக ஸ்டாரு மூணுன்னு சொல்லிட்டு அப்படியே ஜெகஜோதியாக இருக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி அந்த டவர்ஸ் பெட்ரோனா ட்வின் டவர்ஸ்க்கு முன்னாடி அவ்வளோ டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. சாங் எல்லாம் கூட பாடிட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு 1/2 hour to 1 hour வந்து நாங்கள் நல்லா அங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். எங்களுக்கு போகிறதுக்கே மனசு இல்லை. அந்த லைட் ஷோ அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தோம். கிட்ஸு நாங்கள் எல்லாமே என்ஜாய் பண்ணி. லைட் ஷோ முடிஞ்ச பிறகு சாங் வேற பாட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல. 8 o'clock வர சாங் வேற பாடினாங்க. ஈதுக்காக ஸ்பெஷல் சாங்குன்னு நினைக்கிறேன். என்கிட்ட கூட ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எத்தனை மணிக்கு எக்ஸாக்டாக லைட் ஷோ நடக்கும்னு சொல்லிட்டு. எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. ஆனால் நாங்கள் லாஸ்ட் டைம் பிளான் பண்ணியிருக்கும் போதும் 7 o'clock மேலே தான் போயிருந்தோம். இந்த வாட்டியும் 7:30க்கு மேலே தான் போயிருந்தோம். பட் லைட் ஷோ எங்களுக்கு கிடச்சிச்சு. ஸோ நீங்கள் இந்த பெட்ரோனாஸ் ட்வின் டவர்ஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நைட்டு போங்க. இந்த லைட் ஷோவும் சேர்த்து கிடைக்கும். ரொம்பவே என்ஜாய் பண்ணலாம். டே டைமை விட நைட்டு தான் இந்த பெட்ரோனாஸ் ட்வின் டவர்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம். ஒரு மெமரபிள் மொமெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. நான் உங்களுக்கு அந்த கிளிப்பிங்ஸ் அட்டாச் பண்ணுறேன், பாருங்கள்.
லைட் ஷோலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஜலநல்லூர் நைட் மார்க்கெட் போகணும்னு நினச்சிருந்தோம். எங்களுக்கு 8:30யோட கேப் வேறு முடிய போகுது. ஸோ அதனால் அங்கே ட்ராப் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு நைட் மார்க்கெட்டில் தான் இறங்கியிருந்தோம். ஸோ அங்கே நான் எதுவுமே ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கலை, ஏன்னா லாஸ்ட் டைம் நம்ம வீடியோலே இருக்குது. ஸோ அதை செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ ஜஸ்ட்டு ரோம் பண்ணிவிட்டு அப்படியே ரூமுக்கு போயிட்டோம். அடுத்த நாள் ரூம் எல்லாம் செக் அவுட் பண்ணிவிட்டு எங்களுக்கு கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணுற வேலையும் இருந்துச்சு. ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு ஷாப்பிங்கில் இந்த வீடியோஸும் ஃபோட்டோஸும் நான் எடுக்கவே இல்லைங்க, மறந்து போயிட்டேன் ஷாப்பிங் பண்ணுற ஆர்வத்தில். அதுக்கப்புறம் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி லஞ்சை இங்கேயே முடிச்சிடலான்ட்டு நாங்கள் போன ரெஸ்டாரண்ட் தாங்க நாண்டூஸ் அப்படின்ற ரெஸ்டாரண்ட்டு. இது வந்து பர்ஜியா டைம்ஸ் ஸ்கொயர் ஸ்கூல்லே தான் இருக்குது. ஃபுட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. காம்போ பேக் மாதிரி நாங்கள் எடுத்துக்கிட்டோம். ஸோ நாங்களும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியும் சேர்த்து அப்படியே ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு வெரைட்டிஸ் ஆஃப் காம்போவாக இருந்துச்சு, எல்லாம் கலந்து கொடுத்தாங்க. ஸ்வீட் பொட்டேட்டோவில் ஃப்ரைஸ் மாதிரி பண்ணியிருந்தாங்க, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அது கிட்ஸ் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. எனக்குமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. லாஸ்ட்டாக டெசர்ட்டுக்கு இந்த கேரமல் சீஸ் கேக்குன்னு வாங்கியிருந்தோம். டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. அப்படியே நாக்கிலே நிற்கும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. திருப்பி வேற ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். மறுபடியும் நாங்கள் ஒன்று தான் ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணியிருந்தோம், எப்படி இருக்குன்னு தெரிலன்ட்டு. ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க. கூடவே சாக்கோலாவா கேக்கும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். எல்லாத்தையும் சாப்பிட்டு குட்டீஸும் ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. அப்படியே மலேசியாவுக்கு பை பை சொல்லிட்டு சிங்கப்பூருக்கும் கிளம்பி வந்தாச்சுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் vlogல மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.